வேலூர் ஆர்ப்பாட்டத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறையை கண்டித்து RSS சார்பில் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ஐயப்ப பக்தர்கள், பிராமணர்கள் மற்றும் இஸ்கான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என 120 பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். கைது செய்த போது மதிய வேளை என்பதால் அவர்களுக்கு வேலூர் போலீசார் தரப்பில் உணவு வழங்கப்பட்டது. அப்படி காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்ட உணவு இறைச்சி கலந்த அசைவ உணவு என்று கைது செய்யப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது தொடர்பாக வேலூர் மாநகர முன்னாள் மேயரும் பாஜக மாநில செயலாளருமான கார்த்தியாயினி டிஎஸ்பியிடம் புகார் அளித்தார். அப்போது பேசிய ஐயப்ப கிருஷ்ண பக்தர்கள் தங்களுக்கு திட்டமிட்டு அசைவ உணவு வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். நேரத்தில் அசைவ உணவு கலந்துருக்குங்க. இப்போ இந்த அசைவ உணவை ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டோம்னா சாப்பிட்டுருக்காங்க. நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் டிஎஸ்பி சார் கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயமாக இனி வரும் காலத்தில் இது நடக்காமலும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் முழுமையான ஒரு விசாரணை நடத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். 4-5 ஹோட்டலில் சொல்லி சைவ சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஏதாவது சான்சஸ் இருந்துச்சா கலந்துக்க வாய்ப்பு இருந்தால் கேட்கும்போது இல்லை நாங்களே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அஃப்கோர்ஸ். நான் கடந்த 13 ஆண்டுகளாக சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன். 48 நாள் விரதம் இருந்து போகிறேன். அப்படி இருக்க சூழ்நிலை இன்றைக்கி கைது செய்யப்பட்டு நான் இங்கே மண்டபத்தில் என்னை அடைச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை அது எந்த சூழ்நிலை திட்டம் போட்டு சொன்ன மாரி தான் தெரியுது. எனக்கு ஒரு வாய் எடுத்து வச்சிங்க. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிடுச்சு இது கறி தான், பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், இல்லைங்க அது இஞ்சியாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லைங்க இது மாமிசம் தான். நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கேன், இஸ்கான் டியோட்டிஸ். நாங்கள் அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் விரதமாகவே வாழ்க்கையில் நாங்கள் ஆன்மீகத்தில் விரதமாகவே நாங்கள் வாழ்நாள் முழுக்கவே நாங்கள் விரதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க திட்டம் போட்டு இந்த சாப்பாடை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுகுறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது போலீஸ் சார்பில் கைது செய்யப்படுபவர்களுக்கு அசைவ சாப்பாடு வழங்கப்படாது என்றும், மதிய சைவ சாப்பாட்டை தான் ஹோட்டலில் வாங்கி வழங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். உணவில் மாமிசம் இருப்பதாக ஐயப்ப பக்தர்கள் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு குறித்து வேலூர் டிஎஸ்பியை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளேன் எனவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.